குட் மார்னிங் பாஸ். வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைடு ப்ரோகிராம் இல்ல. கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். அறிவிருக்கா? என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சானா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ், நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்க. நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களும் காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணா ஒண்ணாகலாம். அதுக்குல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சிலுக்கா தானே தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்த வேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அத கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறுக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். வேண்டாம், இன்னொரு நாளைக்கு கல்யாணம். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு பெரிய மனுஷன் பண்ணுங்க மாப்பிள்ள. என்னதே பெரிய மனுஷன் பண்றது? பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. பாருங்க, எது வந்தாலும் உள்ள போய்க்கலாம். வாங்க. உள்ள வந்து என்னத்த பேசுறது? தம்பி, உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க உள்ள. கொடுத்தாதான் நான் தாலியே கட்டுவேன். கொடுத்துருங்க. வாங்க 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 வாங்க. மேலதால நிறுத்த சொல்லப்பா. நம்ம ஆளுங்களா புறப்படுங்க. மாப்பிள்ள, இருந்தாலும் நீங்க ரொம்ப முடிக்கிட்டு போறீங்க. பின்ன என்னையா உள்ள வாங்க தரேன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி பொங்கல் என்ன அர்த்தம்? 5 பவுன் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பேசுறதே 15 பவுன். இது 5 பவுன் அட்ஜஸ்ட் பண்ணி வரியா? இந்த கல்யாணம் நடக்காதப்பா. நம்ம ஆளுங்களா புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. சம்சாரம் ஒரு சுமை தாங்கி. ஓஹோ, நம்ம சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வர்றவ. ஓ, காசுக்காக கல்யாணம்ங்கிறது பெண்களோட கண்ணியத்தையே கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி. யாரு? பரபரப்பான புரட்சி பத்திரிகை ஞானப்பழத்தின் எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படியா? உங்க தத்துவத்தெல்லாம் பத்திரிகையில எழுதுறதோட வச்சுங்க. இங்க வந்து அனாவசியமா மூக்க நுழைக்க வேண்டாம். அப்படி இல்ல, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பத்திரிக்காரனுக்கு உரிமை இருக்கு. கரெக்ட். இப்ப நான் தாலி கட்ட முடியாது. என்ன பண்ணுவ? வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டபுள் கரெக்ட். அவங்க உன்னை முட்டிக்கு தட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த தாலியை கட்டிடுவோம். பின்னாடி கிருஷ்ணாயில் ஸ்டவ்னு எத்தனையோ இருக்கு. யாருக்கும் தெரியாம அண்ணன் மண்டாட்டி என்ன பண்ணுமா அதே மாதிரி பண்ணிடுவோம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு தர்மநாயம் பேசுறிய? நீ போய் அந்த பொண்ணு தாலி கட்டி பார்க்கலாம். அப்படின்னா எங்க சாரு தாலி கட்ட மாட்டாரு, வெறும் வெட்டுன்னு சொல்றியா? ஆம்பு சார், நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்லு உங்க செயல் வீரர. காலனா வரதட்சணை வாங்கக்கூடாது. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். கட்டுறியா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீறி பாயும் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை. நீங்க கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணாரு. தனக்குள்ள தடுமாறான் பாரு. கதர் சட்டை போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சமாவது நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். ஏங்க, அவர் ஏதோ நாயம் சொல்ல வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்களுக்குனா நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிகை நடத்த வந்துட்டாராம். பத்திரிகை உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும்.
அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி கட்டுறேன். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சுமங்கலே ரியம்பதோரிமா துமே தபஸ்யதாம் சௌபாக்யமஸ்தே ஒன்று சூப்பரா இருக்கு. மெல்ல ஒரு கிளான்ஸ் விடுங்க. அவசியமே இல்ல. இந்தாங்க தாலி எடுத்து கட்டுங்க. புரியுறேன். அச்சத கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சதகே சஞ்சீவ சரத சதம். கை கொடுங்க சார். அட பரவாயில்ல, கை கொடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அதனாலதான் பெரிய கோடீஸ்வரியா உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்க. சாரி, நான் உங்களை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணா நீங்க ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோ அது ஒரு பயம். அதோட எங்க வீட்லயும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. தப்புன்னு தெரியும். இருந்தாலும் உங்களையே கல்யாணம் பண்ணணும்னு வைராகியம். அதனாலதான் இப்படி ஒரு பிளே பண்ணி இவ்வளவு சீக்கிரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன். கல்யாணமா? கல்யாணம் விலகையா. கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு பார்த்தோன்னு கொத்திட்டு போலான்னு பாக்குறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எவனா இருந்தாலும் இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆளு என் தங்கச்சி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு? இன்ஸ்பெக்டர், ஐ அம் a மேஜர். இது பாருண்ணே, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இன்னும் சொல்லப்போனா தாலி கட்டுற வரைக்கும் அவர் என் முகத்தை கூட பார்த்தது இல்ல. இது கதை. முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? என்னங்க ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்னங்க வர்றீங்களா? இத பாருங்க, நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம். ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நான் நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, 5 பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர என் வீட்ல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். நடங்க. அண்ணா, நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்போ உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சு பாஸ். விசாரிச்சு பார்த்தேன். உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிக்கை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நினைச்சு மாப்பிள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு நினைக்கிறியா வேண்டாம்னு நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக கூடாது, நடந்துதான்டா போகணும். முதலாளியே, மணி 8 ஆச்சு. ஓ, 8 ஆயிருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? நீங்க பாய் போடுறீங்க? இதுதான் நம்ம மாமூல் இடம். இங்கதான் விசாலமா நல்ல காத்தோட்டமா இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே சம்திங் ஸ்பெஷல் தான். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வாங்க, சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க 1ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு காரு. அதோ பாரு காரு. காருக்குள்ள யாரு? நம்ம என்று தனியும் இந்த நேரு. சுதந்திர தாகம் நல்லா படிக்க பொறுக்குதில்லையே
என்ன தாத்தா இது இங்க வந்து இப்படி படுத்திருக்கீங்க? சட்டை இருக்கக்கூடாதுல்ல? வந்தே மாதரம், வந்தே மாதரம். தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். வெள்ளை எண்ணெய் வெளியேறு, வெள்ளை எண்ணெய் வெளியேறு. ஆசிரியர் சார் புறப்படலாமா? நான் வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். ஆசிரியரே, ஆசிரியரே. தெருவுல போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? என்ன நீ? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நான் டங்க சொல்றேன். ரவுண்ட்ஸ். என்ன? என்னமோ விடாத, குடி விடாத. தாத்தாவை சொல்லிட்டேன்ல, பேசாம படுங்க. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். பாப்பா ஹாய் ஆயம்மா. எப்படி இருக்கீங்க ஆயம்மா? எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்க, கூப்பிடுமா. உள்ள கட்டில உட்கார்ந்திருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வாங்க. பாப்பா என்ன ஆச்சு? போன வேகத்திலே வந்துட்டீங்க. பேசல? பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேத்து முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கும்? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயோ என்னங்க இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கதவை தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு தான் எந்திரிச்சார். ஏமா நெசமாவா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க என்ன ஜாலி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். இங்க உள்ளதான் வச்சேன். கொஞ்சம் இருங்க. என்ன? இந்த மீசையில தான் ஒட்டி இருக்க மாதிரி. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இருங்க. இதோ இங்க. காலங்கத்தால என்ன விளையாட்டு இது? என்னம்மா அது ஒரே கசமுசாவா இருக்கு? என்னாச்சு? யார் இவரு? இவருதான் அவரு. அப்ப அவரு எவரு? உள்ள கண்ணாடி கைத்தடியோட வயசானவர் இருந்தாரா? அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவா. என்னாச்சு ஆயம்மா? ஒண்ணுமில்ல, சம்திங் கன்ஃபியூஷன். இறங்க. உங்க மச்ச விட்ட பாருங்க, பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. வண்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு, வா. யார் சாதிங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை, இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையடா. எங்க மச்சான உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. டேய் மச்சாங்க சானா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கையே இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயம்மா, ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவரை சீக்கிரமா கூட்டு வாங்க. சரி பாப்பா. அண்ணே, என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா,
நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம அடி. காட்டு. வெள்ளைய நீ வெளியேறு. யாருங்க இது? ஐயோ தாத்தா, வெளியேறு. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே. அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்லு. ஜெய்கிந்தா சொல்லு. சொல்லிருங்க முதலாளி, காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டேன். என்னது கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்ஹிந்த். கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. சொல்லு. சொல்லிடுங்க. ஹலோ ஜெய்ஹிந்த். நடங்க நடங்க. வந்தே மாதரம். போங்க. வந்தே. யாரும்மா இந்த ஆளு? அவரோட தாத்தா, அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவராம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணன் ஒரு நிமிஷம். ஏய், இங்க என்ன வேலை செய்யற? ஆ? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். ஆ. நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? ஆ, 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? ஆ? அடச்சே, நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா. அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்திருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு? பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய், முன்னாடி சாபம். சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும். மாப்ள, ஒரு நிமிஷம். என்னங்க? மாப்ள, கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க 2 பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தாங்க அண்ணே. எங்க டிரைவர் அழகு காணோம்? அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா? என்னங்க இது, அண்ணன் வந்திருக்காரு, மச்சனமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கலகலகலகல சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறு வீட்டு விருந்துக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே, மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப்னு. நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் 1 மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு 1 மாசம் பத்துமாமா? 10 ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கேன். அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள? லண்டன் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா. மாப்பிள்ள குளிர் தாங்க முடியாது, என் முன்னாள் சொல்றது சங்கோச்சப்படாரு போல் இருக்கு. மாப்பிள்ள, நம்ம சக்தி, நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல ஹனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. 10-15 நாளைக்கு எல்லாம் அதை மூடி வச்சுட்டு என்னால வர முடியாது. மாப்பிள ஹனிமூன்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா, போலாம். நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்க. நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம், இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் ப்ளீஸ்.